Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். சென்னை கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தில் வசிக்கும் மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். என்ன கோரிக்கையை முன்வைத்து மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை கோட்டூர்புரத்துல பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னா, கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல வசிக்கக்கூடிய மக்கள் தான் இப்ப இந்த போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசித்தவர்களுக்கு வீடு ஒதுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில இப்ப வரைக்கும் வீடுகள் ஒதுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இங்க வசிக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறாங்க. பழைய வீடுகள் இடிந்து விழக்கூடிய நிலையில இருப்பதாகவும் 195 வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு தயார் நிலையில் இருக்கு. அந்த வீடுகளை உடனே எங்களுக்கு ஒதுக்கி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் வெளியாட்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதுனால இந்த பகுதியே பரபரப்பா காணப்படுது. இன்றைக்கு இந்த சாலை வழியாக பயணிக்கக்கூடியவர்கள் சிரமத்தை சந்திச்சு பயணிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. விரைவில் தங்களுக்கு வீடுகள் ஒதுக்கி தரணும் அப்படின்னும், வெளியாட்களுக்கு இந்த கோட்டூர்புரம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல வீடுகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 2 வருஷம் கட்டுறதுக்கு புதுசா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கோட்டூர்புரம் ஹவுசிங் போர்டு. அதுல 195 வீட்டுக்கு வீடு தரல. இப்ப 4 வருஷம் ஆச்சு வீடு இடிச்சு. 2 வருஷம் கட்டுறதுக்கு நாங்க 2 வருஷம் குடிதுறேன்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் எந்த பதிலும் இல்ல. முடிச்ச உடனே தான் கொடுப்போம். இப்ப எல்லா வீட்டுக்கும் பாதி வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போதே நாங்க போய் கேட்டோம். அதுக்கு நாங்க எல்லா வீடும் இந்த மெயின்ல இருக்க வீடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லார் வீடும் நேற்று முடிஞ்சிருச்சு. நாங்க ஆபீஸ்க்கு போனா ரெஸ்பான்ஸ் கிடையாது. உங்களது எல்லாம் பேப்பர்லாம் காணாம போயிடுச்சு. உங்களது ஃபைல்ல இல்ல, அதெல்லாம் நாங்க இப்பதான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு முறையும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் லீவு கொடுக்க மாட்டாங்க. வீட்டு வேலை செய்யற இடத்துல லீவு கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. நாங்க வீட்டு வாடகை கொடுத்து எவ்வளவு நாள் 4 வருஷங்க நாங்க இருக்கிறது. 4 வருஷமா வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். வீடு வந்துரும் 4 வருஷம் கழிச்சு வீடு கொடுத்ததுக்கு அப்புறம் 195 வீடுக்கு வீடு இல்லைன்னு சொன்னா அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும். போகும் போதெல்லாம் இப்ப தரேன் அப்ப தரேன் அப்படி தரேன்றாங்க. ஆனா இந்த 195 வீடு இருக்கிற இடத்த நீங்க போய் பாத்தீங்கன்னா 2006ல இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் எத்தனை மழையில எத்தனை வெள்ளத்துல எவ்வளவு பேரை நாங்க இழந்திருக்கோம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா அப்பான்னு எவ்வளவு பேரை பறி கொடுத்து அந்த வீட்டுல இருந்திருக்கோம். அப்படியாப்பட்ட வீடை இன்னைக்கு இடிச்சு புதுசா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு வீடு இல்ல, இன்னும் அது வரல இது வரலன்னு ஏமாத்த பார்த்தாங்கன்னா எவ்வளவு வயிறு கொதிச்சு எங்க கவுன்சிலர் அவர் சொன்னார் கொஞ்சம் பொறுமையா இருக்குமா பொறுமை. அவருக்காக ஒரு 6 மாசம் பொறுமையா இருந்திருக்கோம். அந்த கவுன்சிலர் சொன்னதுனால 6 மாசம் சரி வந்துரும். இப்போ இத்தனை முறை நாங்க இந்த ரோட்ல உட்கார்ந்துருக்கோமா எங்களுக்கும் தெரியும். கவர்மெண்ட்ல இந்த மாதிரி வீட்டுல ரோடு வழி மறிச்சா என்ன ஆகும், எவ்வளவு பேருக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். நாங்க இவ்வளவு நாள் பொறுமையா தானே இருந்தோம். இப்ப வீடு எல்லார் வீடும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பதானே நாங்க வரோம். அப்ப இப்பயும் எழுந்திருச்சு போங்க. உங்களுக்கு கேட்டு சொல்றேன்னா நாங்க எப்படி எழுந்திருப்போம்? எப்படிங்க வாடகை கொடுப்பாங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாடகை வீட்டுல தாங்க இருக்கோம். வாடகை கொடுக்க முடியாதுங்க. வயசான அம்மா அப்பா வச்சுட்டு எவ்வளவு பேர் நீங்க போட்டா பிடிக்க வந்தீங்களே அப்பவே வீட்டுல பாத்திருப்பீங்கல்ல என்ன நிலைமை, அந்த வீட்டு இடம் எவ்வளவு, அது உள்ள எத்தனை பேர் குடும்பம் பண்றாங்க அப்படின்னு நீங்க இடிக்கும் போது எங்களை எல்லாரையும் பாத்தீங்கல்ல. 95 வீடு எங்களுக்கு வீடு கிடைக்கணும் சார். நாங்கள் போராடுறோம். தீப்பிடிக்கா வீட்டில் பாம்பே வீடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல சார். அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருந்தே பிரச்சனை தான். ஒன்று செப்டி டேங்க் அடைச்சிக்குது, ஒன்று செப்டி டேங்க் தண்ணி போக மாட்டேது, ஒன்று தண்ணி வசதி இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் சார். இன்னைக்கு 40 வருஷமா நான் அந்த ஏரியாவில் குடும்பம் பண்ணுறோம் சார். ஏரியாவில் அந்த வீட்டில் 40 வருஷமா இருக்கிறோம். ரொம்ப வீடு கொடுக்குறோம் இதே தான் போராடின்னு சொல்லுவோம் சார். நாங்கள் வீடு கொடுத்த படையில சார். எங்களுக்கு இப்போ யாருக்கிட்ட நாங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லி பார்த்தோம், எல்லார்கிட்டையும் மனு கொடுத்தோம். கட்டிட்டாங்க சார், பூட்டி வச்சுறாங்க சார். வீட்டை பூட்டி வச்சுறாங்க. அந்த 195 வீட்டை பூட்டி வச்சுறாங்க, கொடுக்க மாட்டாங்க. சைதாப்பட்டால தேடப்பட்டால அந்த நாளுங்களாம் இட்டு விட்டுன்னு இருக்காங்க சார். எங்களெல்லாம் இப்போ நாங்கள் எங்களை எப்படி சார் இருக்குது? நாங்களாம் எவ்வளவு குழந்தைய குட்டி வச்சுட்டு எவ்வளவு பொம்பளை பசங்க வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படும். இதே ஏரியா தான் சார் இருக்கோம். இங்கே தான் இருக்கோம் சார். ஃபுல்லா சீலிங் எல்லாம் உடஞ்சு போச்சு, கதவெல்லாம் உடஞ்சு போச்சு, ஜன்னெல்லாம் உடஞ்சு போச்சு. ஆனா அந்த வீட்டுல கூட பண்றோம். துணியை கட்டிட்டு கூட பண்றோம் சார். புடையை கட்டிட்டு கூட பண்றோம் சார். இன்னும் பாருங்க சார் வீட்டுல
ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.